ஒரு கல்லூரியில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் விகிதம் 3:2. 40 ஆண் குழந்தைகள் கல்லூரியை விட்டு வெளியேறி 40 பெண் குழந்தைகள் கல்லூரியில் சேர்ந்தால் புதிய விகிதம் 2:3 மாறுகிறது எனில் கல்லூரியில் ஆரம்பத்தில் இருந்த ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்கிறாங்க. அதாவது தி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஏ காலேஜ் இஸ் 3:2. 40 boys leave the college and 40 girls join the college, then their ratio will be becomes 2:3. Then what is the initial number of boys in the college? So, ரேஷியோல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஒரு கல்லூரியில் ஆண்கள் மற்றும் பெண்கள், அதாவது ஆண்கள் மற்றும் பெண்கள். ஸோ ரேஷியோ பார்த்தோம்னா இனிஷியல் ரேஷியோ பார்த்தோம்னா 3:2. நெக்ஸ்ட்டு 40 பாய்ஸ், 40 ஆண்கள் வெளியில் போகிறாங்க, அப்போ -40. அடுத்தது 40 பெண்கள் உள்ள வராங்க, அப்போ +40. புதிய விகிதம் பார்த்தோம்னா 2:3 மாறுது. அப்போ ஆரம்பத்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கை என்ன கேட்குறாங்க, இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்க, 3ல் 2 போச்சுன்னா 1, அதேமாதிரி இங்கேயும் 3ல் 2 போச்சுன்னா 1, டிஃப்ரென்ஸ் காமனாக 1 வருது. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் காமனாக 1 வந்துச்சுன்னா இந்த 1க்கு தான் பாருங்க, இங்கேயும் 40 இங்கேயும் 40, அந்த 1க்கு தான் 40. ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க ஆரம்பத்தில் இருந்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன கேட்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்த மாணவர்கள் ரேஷியோ பார்த்தோம்னா 3. ஸோ 1க்கு 40னா அப்போ 3 × 40 = 120. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆரம்பத்தில் இருந்த மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 120. ஒருவேளை இதுலேயே பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை கேட்டாங்களா, இங்கே என்ன இருக்குது, ரேஷியோ 2, ஆரம்பத்தில் 2 இருக்குது, அப்போது 2 × 40 = 80. இதுவே புதிய ரேஷியோ கேட்டாங்களா, புதிய மாணவர்கள் விகிதம் பார்த்தோம்னா 2, அதாவது 40 மாணவர்கள் வெளியில் போனதுக்கப்புறம், அப்போ 2 × 40 80. இது வந்து புதிய ரேஷியோ. அதேமாதிரி புதிய பெண்களுடைய ரேஷியோ கேட்டாங்களா, 3 × 40 120. ஸோ இந்த ஒரே சம்மை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. இதே கொஸ்டின் வச்சு ஏஜஸ்லையும் இதே ஃபார்மேட்லையும் சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சம்மை நல்லா பார்த்துக்கோங்க.